ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டீரியோ ஊல்பர்லேயே வந்து 4 சேனல் வரும். லெஃப்ட் ரைட்டுக்கு உங்களுக்கு டபுள் ஸ்பீக்கர் வரும். ஒரு சைடு வந்து 10 இன்ச்சு, இன்னொரு சைடு வந்து 12 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாமளே மேக் பண்ணுற பாக்ஸு. 3/4 இன்ச் ப்ளேவுட்டில் நாமளே மேக் பண்ணுறோம். பொட்டி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். உங்களுக்கு பேஸ் நல்லா டெப்த்தாகவே அடிக்கும். ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்திங்கன்னா ஊல்பருக்கு அக்ரிலிக் பேனலில் போட்டுக்கிறோம். கஸ்டமர் சாய்ஸ் தான். இந்த டிசைன் வந்து கஸ்டமர் நமக்கு சாய்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் கிளியரான சவுண்ட் இருக்கும். ஒரு தறி பற்றியே டெப்த்தாக இருக்கும். பிடி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிடி போர்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியரான சவுண்டு இருக்கும். பேஸுக்கு ஏற்ற மாரி நான் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கெயின் செக்ஷன் இருக்கும். ஹேண்ட்மேடாக நான் செஞ்சது. அது எதுக்குன்னா வியூ மீட்டருக்கு வந்து கம்பல்சரி கெய்னர் வச்சா தான் அந்த ஆடியோவும் இந்த ஆடியோவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இருக்கும். உங்களுக்கு அந்த ஆடியோவில் டெப்த்து குறையாத உங்களுக்கு வரும். பவர் சப்ளைக்காக 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று வச்சுருப்பேன். அது வந்து யூஎஸ்பி போர்டுக்கு வச்சுருப்பேன். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 10 ஆம்பியர் 30 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரு. எந்த அளவு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்தளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து 50 வோல்ட்டில் 10,000 கெப்பாசிட்டர் உங்களுக்கு வச்சுருப்பேன். பவர் ஆம்ப் போர்டுன்னு பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோட 5 சேனல் போர்டு ஒன்று வச்சுருப்பேன். இதில் வந்து யூஸ் பண்ணிக்கிற ஐசி பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் ஒரிஜினல் தொசிபோட டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான சவுண்டு இருக்கும். உங்களுக்கு கேட்குறதுக்கும் உங்களுக்கு பேஸ் நல்லா டெப்த்தாக இருக்கும். தறிப்பட்டறைக்கு பக்கா மேட்சிங்காக இருக்கும். தறிப்பட்டறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இந்த யூடியூப்பில் இதுமாரிலாம் பார்த்துட்டு ரேட்டு கம்மியாக கேட்குறீங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வோல்டேஜு போர்டு இதுமாரி சக்ஸஸ் பண்ணுறீங்க. நீங்களாக ஒன்று வந்துட்டு நீங்களாக ஒன்று இதுமாரி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுமாரி நான் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடியோவில் பார்க்குறதெல்லாம் நீங்கள் நேரில் லைவாக உங்களுக்கு அது செட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் யோசிக்கணும். ஒரு டெக்னீஷியன் கேட்கும்போது நமக்கு இதுமாரி யூஸ் பண்ணுறோம், எனக்கு இதுமாரி பண்ணி தாங்கன்னா அவங்களுக்கு அதோட சாய்ஸ் பண்ணி தருவாங்க. உங்களோட சாய்ஸுக்கு நீங்கள் போனால் அதோட எப்படி எஃபெக்ட் வந்தாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் மெக்கானிக் சாய்ஸில் விடுங்க. இதுமாரி அமல் தேவைன்னா நமக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். இப்போதைக்கு சின்னதாக டெஸ்டிங் வீடியோ போடுறேன், பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.